அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது வியா அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் யூஜிடிஆர்பியும் சரி இல்லாட்டி பிஜிடிஆர்பியும் சரி அதில் நாம் செய்கிற தப்பு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த தப்புலேருந்து மீண்டு எப்படி நம்ம வெற்றி பெறலாம், அதிகமாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நாம் செய்கிற முதல் தவறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட எக்ஸாம் அது யூஜிடிஆர்பி ஆகட்டும் சரி பிஜிடிஆர்பி ஆனாலும் சரி, நம்மளோட எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கலாம் அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட்டிங் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே, அதுக்கப்புறம் நம்ம படித்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் கடைசி டைமில் யாராலையும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கவே முடியாது. இதுதான் நாம் செய்கிற முதல் தப்பு. அடுத்ததான், நாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது என்னென்னா, கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணும். அந்த முயற்சி எல்லோரும் டிலே பண்ணி தான் எடுக்கிறோம் தவிர, சடனாக நம்ம முயற்சி எடுக்கிறோம், முயற்சி பண்ணி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கிறது நமக்கு செகண்ட் மிஸ்டேக்காக இருக்குது. தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் எந்த மாதிரியான பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பல பேர் செய்ய மறந்துடுறோம். ஸோ நம்மளோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சரியாக அமையலை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளால் நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் தரோவாக படித்து முடிக்க முடியாது. இந்த பிளானிங் சரியாக போடலை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளால் இந்த டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. தான் நாம் கிளியர் மைண்ட் செட் பண்ணியாச்சு, அதுக்கான முயற்சியும் எடுத்தாச்சு, பிளானும் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்னும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நம்மக்கிட்ட கரெக்டான நோட்ஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது நம்ம சிலபஸ்க்கான எல்லா யூனிட்டுக்கான நோட்ஸ் நம்ம கையில் இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். அது சில யூனிட்டில் சில கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நாம் படிச்சிடலாம், நம்ம பிளான் பண்ண மாதிரி படிக்கலாம் அப்படின்னு தப்பான முடிவே எடுப்போம். ஸோ அப்போது நம்ம சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கி அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில் நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் நம்ம கையில் கிளியராக இருக்கணும். அப்போ தான் பாதி கடலை தாண்டின மாதிரியான ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாகவே நம்மளால் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாகவே செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கும். அடுத்ததாக நம்மளோட மிஸ்டேக் எங்கே கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மக்கிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் ஒரு மிஸ்டேக் க்ரியேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி டிஆர்பி எக்ஸாமில் சில யூனிட்ஸ் எல்லாம் நம்ம படித்து வச்சுருப்போம். ஸோ நம்ம இப்போ மிஸ்டேக் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருப்போம். அதாவது பழைய டிஆர்பி எக்ஸாமில் எதில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதிலிருந்து தான் நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி அந்த டாபிக் எல்லாத்தையும் படித்தாச்சு, ஏன் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம படிக்காத யூனிட்லேருந்து இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாம் தரவாக படித்து முடித்தானா, நமக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஆல்ரெடி படித்ததை படிக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? நம்மளோட பாடப்பகுதி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளால் எல்லா யூனிட்லேயும் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் தரோவாக படிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சில டாபிக் ஹார்டாக இருக்கும். ஸோ ஹார்டாக இருக்கிற டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டோம். அப்போது கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எக்ஸாம் டேட் வந்துடும். ஆனால் அந்த டாபிக் படிக்காமல் விட்டுருவோம். அதிலிருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் உங்களுக்கு ரிப்பீட் ஆகவே கூடாது.
அடுத்த மிஸ்டேக் எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம் தவிர, ஆனால் டெஸ்ட்டு வந்து சரிவர எழுத மாட்டோம். ஸோ எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதினா தான் நமக்கான வாய்ப்பு வந்து அதிகரிச்சுட்டே போகும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கான வாய்ப்புகள் அங்கே குறையும். அது எப்படி குறையும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாத்தையும் படிச்சிருப்போம். ஆனால் டெஸ்ட் எழுதி பார்க்காம விட்டுருப்போம். ஸோ அப்போது எக்ஸாம் டைமில் டேரெக்டாக நம்ம போய் டெஸ்ட் எழுதும்போது அந்த இது படித்த மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு நமக்கு கிளியராக ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ இதனாலேயே பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட எக்ஸாமில் மார்க் கம்மியாகிறதுக்கு இதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக்காகவே இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் எத்தனை முறை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அத்தனை முறை வந்து உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு யூனிட்டை வந்து குறைஞ்சது ஒரு 10 முறை 15 முறை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக அந்த யூனிட்டில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு மறந்தே போகாது. ஒவ்வொரு டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஒரு ஷார்ட் ரிவிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தானா அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, வெறுமனையாக பல முறை டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்போது ஒரு டைம் மட்டும் படிச்சுட்டு பல முறை வந்து டெஸ்ட் எழுதுறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டைம் படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது ஒவ்வொரு யூனிட்டையும் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹை மார்க் வாங்குறதுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு உங்களோட டிஆர்பி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. அது கூடவே முயற்சி அப்படிங்கிறது 100%க்கு 200% வந்து தேவைப்படும். அது கூட ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணுங்கள். அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக, எல்லா யூனிட்டுக்கான நோட்ஸை வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் எதிலிருந்து நீங்கள் எந்தெந்த டாபிக் எல்லாம் விட்டுட்டீங்களோ அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. அதை டிஃபிகல்ட்டிலேருந்து ஈஸிக்கு போங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் படித்தாலும் அதை ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எழுதி பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாகவே உங்களால் வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாகும். நான் சொன்ன மிஸ்டேக் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்பரான வழியில் நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாகவே அரசு ஆசிரியர் அப்படிங்கிற பணி வந்து உறுதியாகும். அந்த பணி, அதாவது அரசு ஆசிரியர் பணி உங்களுக்கு வரப்போகிற டிஆர்பி எக்ஸாமில் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.